friends, good evening. என்னோட பெயர் விஜய் பார்வதி. நான் திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து பேசுறேன். எனக்கு ஹெல்த் பிரச்சனை இருந்தது. அதுக்கு நான் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன். அத பத்தி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். எனக்கு சைனஸ் பிரச்சனை இருந்து, டஸ்ட் அலர்ஜி இருந்தது. அப்ப நான் வெளியில இங்கிலீஷ் மெடிசன் எடுத்து சாப்பிட்டேன். ஆனா எனக்கு கியூர் ஆகல, சைடு எஃபெக்ட் தான் ஆச்சுது. அப்பதான் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு டீலர் மூலமா எனக்கு அதாவது எலமெண்ட்ஸ், அதாவது 2019 பெஸ்ட் கேர் அவார்ட் வாங்கினேன். எலமெண்ட்ஸ் பிராண்டில் உள்ள ஆன்டி அலர்ஜி லிக்யூடை எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. நான் இதை யூஸ் பண்ணும்போது ஒரு 6 மந்த் யூஸ் பண்ணேன். எனக்கு படிப்படியாக என்னோட பிரச்சனை சால்வ் ஆச்சு. அப்போ இதில் என்னெல்லாம் ஆட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருங்காலி, நன்னாரி, வேப்பிலை, இந்த மாதிரியான மஞ்சிட்டி, இந்த மாதிரியான இயற்கையான பொருட்கள் தான் இதில் ஆட் ஆகிருக்கு. இது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் நம்மளுக்கு கிடையாது இதை யூஸ் பண்ணும்போது. இதை சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம். இது என்னென்ன பிரச்சனை சால்வ் ஆகும் பார்த்தீங்கன்னா, சைனஸ் பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் கண் எரிச்சல், கண் அரிப்பு, அப்புறம் டஸ்ட் அலர்ஜி உள்ளவங்க இதை எடுத்துக்கிடலாம். அது போக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அப்புறம் ஸ்கின் அலர்ஜி இருந்துச்சுன்னா அவங்க எடுத்துக்கலாம். அவங்க எல்லாருமே எடுக்கும்போது இது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குது. இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, காலையில் இதே மாதிரி ஒரு ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் எடுத்துக்கங்க. சாப்பிட்ட பிறகு இதுக்கு 1 ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது நைட்டு இதே மாதிரி தான் 1 ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. குழந்தைங்களா இருந்தாங்கன்னா, 8 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களா இருந்தாங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் கொடுங்க. இது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அதாவது இப்படி ஒரு அற்புதமான ப்ராடக்டை நம்மளுக்கு கொடுத்த மை லைஃப் ஸ்டைல் கம்பெனிக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கிலீஷ் மெடிசனுக்கு பாய் பாய் சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொன்ன பாரம்பரிய வைத்தியத்தையே வரவேற்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.